ஸோ குட் மார்னிங் எவ்ரிவன். நான் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைட்டாக 100 points கேப்புக்குள்ள ஓப்பன் ஆச்சு. ஸோ we just wait for the first candle and we haven't started any trade yet, but just wait and see. ஸோ மார்க்கெட் 47,800 ட்ரேட் எடுக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிடுவோம். 4700 கால், 4800 புட். ஸோ புட் வேல்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 60 rupees பக்கம் இருக்குது. ஓகே, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 5 minutes இங்கே 200 EMA இருக்கிறதுனால இட் இஸ் ஆக்டிங் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். Okay, let's enter into put side trade. Let's take quantities. ஸ்டாப் லாஸ் கீழே ஒரு 40 points வச்சுக்கலாம். this will be a target 1:3 449 கொஞ்சம் அதிகமாக இருக்கு. just keep this as target. so 1:2. ஸோ கைஸ், இதே பிஎன்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். வை பிகாஸ் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போவே 20 points தள்ளி இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இதை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு என்ட்ரி கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல சம்பளம் 290 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20+ points உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கும்.
ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து இங்கே 320ங்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம ஏன் பி எடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து வாங்கறதுக்கு வந்து நோ ஒன் இஸ் ரெடி, தேர் ஆர் நோ ஆக்டிவ் பையர்ஸ் ஹியர். ஸோ செல்லர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி ரீசன் விச் டுக் பி ஹியர். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்கான பை இருக்கிறனால இந்த ஜோனில் வந்தால் நல்ல ப்ரைஸ் நல்ல பொருள் நல்லா கம்மியான விலைக்கு கிடைக்கும்போது அதை நிறையா பையர்ஸ் நல்லா பை பண்ணுவாங்க. தட் இஸ் ஒன்லி ரீசன் விச் டுக் பி ஹியர். ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த கேண்டில் டு க்ளோஸ். ஏன்னா 15 EMA சாரி 200 EMA வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இதை பிரேக் பண்ணி க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா we can expect 500 by end of today. ஸோ சி சைடில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை பார்த்திங்கன்னா 2 க்ரீன் கேண்டில் இது இன்க்ரீஸ்ட் வால்யூம். ஸோ அதனால் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 362K என்ட்ரி கொடுத்து அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ கீழே பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஸோ அதனால் இந்த ட்ரேட் என்ட்ரி எடுத்தேன். அண்ட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிப் லெவல்ஸ் வச்சு நான் அந்த இது மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ப்ரீவியஸ் ஸ்விங்கில் எடுத்திங்கன்னா 0.515 லெவல் 0.618 லெவல் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா வில் ஹேவ் ஃபர்தர் அப்சைட் மூவ். ஸோ அதனால தான் அந்த மேலே இந்த 2 க்ரீன் லைன்ஸ். ஸோ கைஸ் நான் வந்து ஒரு பயங்கரமான ஆர்டர்ஸ் சொதப்பில் பண்ணிட்டேன். என்னென்னா ட்ரெயிலிங் எஸ்எல் வந்து இங்கே மாற்றி வச்சுருந்தேன். ஸோ 360 10 பாயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டு அது ஸ்டாப் லாஸ் கரெக்டாக பார்த்திங்கன்னா 370 ஹிட் ஆகி இட் வென்ட் டு 570 200 பாயிண்ட் வச்சு. ஸோ இதில் திரும்பியும் இன்னொரு கான்ட்ராக்ட் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். அதுவுமே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லாஸில் தான் இருக்கும். இந்த ஸ்பைக்கில் என்னால் புக் பண்ண முடியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் த ட்ரேட். வில் அப்டேட் யூ ஒன்ஸ் மை ட்ரேட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ உங்கள் செட்டப் வந்து முதல்ல நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரெயிலிங் செல்லாம் நம்ம ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹியூஜ் குவான்டிட்டிஸ்னால் நமக்கு ஓகே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 370க்கு செட் பண்ணி 370 ஹிட் பண்ணிட்டு இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஒன்று காஸ்ட் டு காஸ்ட் வச்சிடணும், இல்லைன்னா எதை வச்சுட்டு ஹிட் எஸ்எல் இல்லை டார்கெட் அப்படி பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ஏர்ன் மணி. ஸோ ஐ ஜஸ்ட் அப்டேட் ஆஃப்டர் திஸ் ட்ரேட் இஸ் ஓவர். ஸோ கைஸ் நான் வந்து ட்ரெயிலிங்ஸில் 420க்கு வச்சுருந்தேன். கரெக்டாக 420க்கு வந்து ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பியும் போயிட்டுருக்குது. பட் இட்ஸ் ஓகே. டுடே வி ஆர் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ் ட்ரேட் இன் -2600. நம்ம வந்து 2 டே மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து இது பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா 372க்கு எஸ்எல் வச்சுருந்தேன். கரெக்டாக 370க்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா இட் வென்ட் சம் 200 பாயிண்ட்ஸு 45 குவான்டிட்டி 200னா ஆல்மோஸ்ட் 8000 ப்ராஃபிட் வந்துருக்கும். ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வச்சுருக்கலாம், 0 ரிஸ்க். பட் இட்ஸ் ஓகே. ஸோ டுடே வி ரன்னிங் அட் வித் லாஸ் ஆஃப் 2000 அண்ட் கில் ஸ்விட்ச் போட்டாச்சு. ஸோ தட் வி கான் ட்ரேட். நாளைக்கு தான் ட்ரேட் முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.